பானு, சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரத்தில் முக்கிய பங்காற்றி வரும் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள மிக முக்கிய அணையாக உள்ள பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் அதன் முழு கொள்ளளவான அடியில் பார்த்தோம்னா 35 அடி. அந்த நீர்த்தேக்கத்தின் அடி முழு அடியான பார்த்தது 35 அடி. தற்போது அந்த அடி 35 அடியும் நீர் முழுவதுமாக நிரம்பி நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக அணையின் மொத்த கொள்ளளவான 3.23 டிஎம்சி, அதாவது அந்த டிஎம்சியும் முழுமையாக எட்டியுள்ளது சென்னை மக்களுக்கும் இல்லாமல் திருவள்ளூர் மக்களை ஒரு பெரும் இன்ப அதிர்ச்சியாக உள்ளது. குறிப்பாக இந்த அணையை ஒட்டியுள்ள நீர்பிடிப்பு பகுதிகளில் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தற்போது அணை 100% நீர் இருப்பு உள்ளதால் கோடை காலங்களில் சென்னை மக்களின் குடிநீருக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் என ஒரு தகவலானதையும் நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் நீர்பிடிப்பு பகுதிகளில் இருந்து அணைக்கு 370 கன அடி நீர் வினாடிக்கு வந்து கொண்டிருக்கும் நிலையில் அந்த நீர் அப்படியே கொசத்தலை ஆற்றில் உபரி நீராக திறந்து விடப்பட்டுள்ளது. மேலும் அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் அந்த அணையின் ஓரங்களில் உள்ள அந்த மதகுகள் உறுதியாக உள்ளதா, அதே போன்று அணையின் நீர் வெளியேறாதவாறு உறுதியாக உள்ளதா என நீர்வளத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து அணையை கண்காணித்துக் கொண்டும் இருக்கின்றனர். குறிப்பாக பார்க்க போனோம்னால் அந்த முழுவதுமாக நீர் நிரம்பி உள்ளது வரும் காலம், அதாவது கோடை காலங்களில் சென்னை மக்கள் குடிநீர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அதே போன்று செங்குன்றம் பகுதியில் உள்ள புயல் ஏரியும் பார்த்தோம்னா அந்த 21 அடியில் தற்போது 20.80 அடியை தற்போது எட்டியிருக்கக்கூடியது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயமாக உள்ளது. தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அணைகள் முழுவதும் அந்த முழு கொள்ளளவு என்ற அளவில் உள்ளதால் சென்னை மக்கள் குடிநீருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் கோடை காலங்களில் நீர் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னால் இந்த மதகுகள் அணை முழுவதும் நிரம்பியுள்ள நிலையில் எந்த நேரம் வேணாலும் நீர் திறக்க வாய்ப்பு உள்ளது, அதாவது கூடுதல் நீர் திறக்க வாய்ப்பு உள்ளது. ஏனென்றால் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பொழிவு ஏற்பட்டால் அந்த மதகுகளில் நீர் திறக்கக்கூடும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பானு, விவரங்களுக்கு நன்றி மோகன்.